அதனால ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக தான் இன்றைக்கி ஒரு சின்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கொரோனா இருக்கிறதுனால நம்ம வெளியே போய் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் இப்படியே சிம்பிளாக A4 ஷீட் அதெல்லாம் வாங்கி வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் திங்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதை எழுதுறதுக்கு பென்சில் வேணும், அப்புறம் சிசர்ஸ் வேணும், சார்ட் பேப்பர் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபெவிகால் வேணும் ஒட்டுறதுக்கு, அப்புறம் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் பென்ஸ் வேணும், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்ஸ் வேணும், உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அப்புறம் yellow கலர் சார்ட் பேப்பர். நீங்கள் இந்த சார்ட் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த சின்ன A4 ஷீட் பேப்பர் இதை பெரிய A4 ஷீட் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதியாக. ஒரு சின்ன கார்டு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன A4 ஷீட் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது இதே மாதிரி இந்த பேப்பரை சின்ன சின்ன வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி பண்ணிட்டு இப்போது 6ஆக காட்டுது. ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஷேப்புக்கு வரும். இந்த ஷேப்பில் நம்ம இப்போ இந்த எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். மாதிரி இந்த சின்ன எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படி திருப்பி இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். நம்ம முன்னாடி எடுத்த எட்ஜஸை மாதிரி பின்னாடி ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நான் இதை ஃபோல்ட் பண்ணேன். அகைன் இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணால் இது இப்படி ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஏற்ற அளவுக்கு சார்ட் பேப்பர் கட் பண்ணணும். இப்போ அதை கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நான் சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மெஜர்மெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இது இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகுதான்னு. இப்போது இது பத்ததுன்னா இதே கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். இப்போது நான் மேலே இருக்கிறத ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த எண்டில் ஒட்டின மாதிரியே இந்த எண்ட்லேயும் ஒட்டியிருக்கேன். நம்மளுக்கு இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே நம்மளுக்கு என்ன வேணுமோ டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்படியே மூடிட்டு திறக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை டெக்கரேட் பண்ணிட்டேன். சும்மா ஒரு ஐஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸை எடுத்து இங்கே ஒட்டி
நான் வெறும் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு மோல்டர் வச்சுருந்தேன்ல, அதை வச்சு இங்கே டக் வரைஞ்சிருந்தேன். இங்கே சும்மா எம்டி ஸ்பேஸாக இருந்ததுன்னு 2 பலூன் வரைஞ்சிருக்கேன். இங்கே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு எழுதியிருக்கேன். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்கேன்.